நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஓ ஷதரபரபரதர கரபலா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மாத்திரம் அப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த 23வது நாளில் பரமனின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஒருவேளை முடிக்க முடியாத காரியத்திலெல்லாம் ஒரு தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குறாரு. இந்த மாதத்தில் நம்ம வந்துட்டு எத்தனையோ காரியங்கள் 10 மாதங்களை கடந்து 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்துக்குள்ளாராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, தேவன் அற்புதமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். அவருடைய காரியங்கள் விவரிக்க முடியாததாக இருக்கிறது. அந்த நல்ல தகப்பனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரே நாம் வரவேற்போமா? அப்பா, எங்கள் மத்தியிலே இறங்கி பாருங்க. உங்க பிரசன்னம் மாத்திரம்தான் எங்களுக்கு இப்ப நீடட் ஆண்டவரே, அது மாத்திரம்தான் எங்களுக்கு தேவை. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, நீர் வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஐயா வாழ்க வாழ்க, அவரை பார்த்து சொல்லாமா? ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஓ, உம்முடைய மகிமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபர ஷதர பரதர கரபலா. ஓ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவே அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ டாடி, அவர் நம்ம மத்தியில் கடந்து வரும் பொழுது, அவர் நம்ம மத்தியில் பிரசன்னராக இறங்கி வரும் பொழுது, எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் கூட, மலை போல பிரச்சனைகள் கூட பனி போல உருகிவிடும். எத்தனையோ காரியத்தில் விடுதலை கிடைக்காம இருக்கலாம். அவருடைய பார்வை போதும், அவருடைய ஒரு தொடுதல் போதும், அவருடைய ஒரு வார்த்தை போதும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஓ நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக அவரை நோக்கி பார்த்து, ஆமென், எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்துக்குள்ள எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்து விரும்புகிறோம், செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். சத்தம் வரலையே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. அப்படி ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை செலுத்த போகிறோம். உற்சாகமாக நல்ல கையை தட்டி பாட்டு பாடி மகிழ்ச்சியாக தேவனை ஆராதிக்க போகிறீங்க. சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சர்வ வல்லவர், இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், எனக்கே சொந்தமாயிட்டார். அவருடைய சாவை வென்றவர் எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு, நான் அவமானப்பட வேண்டிய இடத்துல அவர் அவமானப்பட்டு, நான் சாக வேண்டிய இடத்துல அவர் செத்து எனக்காக மீண்டும் உயிர் தெழுந்து என்னையும் உயிரோட எழுப்புவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நல்லா கையை தட்டி பாட்டு பாடலாமா? நல்லா கையை தட்டி உற்சாகமா.
நல்லா நல்லா நல்லா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. கைதட்டி சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர். ஹே சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மனவாளன். நல்ல கையதட்டாமா. நான் பார்த்த ஒரே அதிசயமானவர், நான் பார்த்த ஒரே பிரமிக்கத்தக்கவர், நான் பார்த்து கொஞ்சம் அசந்து போகிறவர் ஏசப்பா மாத்திரன்னு சொல்றவங்க. கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். சொல்லமா, கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. கையை தட்டி சர்வ வல்லவர். ஓ எனக்காக மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நல்லா கையை தட்டி பாடலாமா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சொல்லுங்க சொல்ல, கொஞ்சம் சந்தோஷமா 2 ஸ்டெப் அப்படி இப்படி ஆடி அசைஞ்சு. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டார். ஓஹோ கொஞ்சம் அசைஞ்சு நல்லா கையை தட்டி விடுதலையோடு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. சொல்லுவோம் பார் என் பிள்ளைன்னு நல்லா கம்பீரமா சொல்லுங்க. எங்க அப்பா எனக்காக எழுதிட்டாரு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். இயேசுவுக்காய் கையத்தட்டி சர்வ வல்லவர், சாவை வென்றவர். ஓ ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். நல்ல சந்தோஷமா வந்திடுவார். சாவை வென்றவர், சர்வ வல்லவர், சாவை வென்றவர். இது ஓஹோ இது
சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மனம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல். ஓ எந்நாளில் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்த நாளில் எங்களுக்கு மிகப்பெரிய பலனாக ஒரு பிரசன்னமாக எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. இந்நாளில் இந்த நாளில் இப்பொழுது எங்களுக்கு நடத்தி செல்லுவீராக. எங்கள் வாழ்க்கையில எங்களுக்குள்ளார இருந்து ஓ அப்பா, என் கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும். சொல்லுங்களேன். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த சொல்லித்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே நல்லா கையை தட்டி சொல்லுங்களா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், நல்லவரே இயேசு. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து. ஓ எங்கள் மனதில் பூத்து ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, வள வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு எத்தனை பேர் சந்தோஷமா மன மகிழ்ந்து அவரை துதிக்கிற? என் வாழ்க்கையை மாத்தினவரு, என் சூழ்நிலையை மாத்தினவரு, என் பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிறவரு, என் போராட்டத்திற்கு நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. என் நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. கையை தட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், வல்லவரே ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு
வல்லவரே சுரா ரோஜா இயேசு ராஜா சாரன் ரோஜா. நல்ல ஜோரா நல்ல கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்த நல்லவ. நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் தூக்கி எடுத்தவ, சேற்றில் நின்ற என்ன, அவமானப்பட்ட என்ன, அசிங்கப்பட்ட என்ன, உடைக்கப்பட்ட என்ன, உடைஞ்சு போன என்ன, அந்த நாற்றமான வாழ்வை வாசமாய் மாற்றின. அப்படின்னா நல்ல கையை தட்டி உற்சாகமாக ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். சொல்லுங்க 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 சொல்லுங்களே. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர், அவர் கிருபை. வேற ஒன்னும் சொல்லவே வேணும். என் சூழ்நிலை மாறணும், பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும், ஒன்னே ஒண்ணுதான், அவர் நல்லவர். தாவீது எழுதும் பொழுது அவர் நல்லவர் நல்லவர். சூழ்நிலை மாறிடுச்சு, ஸ்தோத்திரம், நல்லவர். பிரச்சனை வந்துருச்சு, நல்லவர். போராட்டம் வந்துருச்சு, நல்லவர். கண்ணீர், நல்லவர். எப்பதான் அவர் தீமையானவர்? அவர் அகராதியில தீமையே ஒண்ணு இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எனக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சம்டைம் சில நேரம், ஏன் சில நேரத்தில் காட் அலோவ் பண்றாரு அப்படின்னா இதை விட பெரிய மகிமையை என் மூலியமாக பார்க்கணும் அப்படின்ட்டுதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க, இவன் பண்ண பாவமா, அவன் பண்ண பாவமா, இப்படியா அப்படியான்னு. ஆண்டவர் சொல்ற, ஏன் நாமம் மகிமைப்படுறதுக்கு. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏன் நாமம், அவர் நாமம் மகிமைப்படுறதுக்கு சில நேரத்தில் இப்படிப்பட்ட வழிகளை, இப்படிப்பட்ட பாதைகளை ஆண்டவர் காட்டுறாரு. பட் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, அந்த பாதையில் போகும்போதெல்லாம், அந்த பாதையில் நீங்கள் நடக்கும் போதெல்லாம், அந்த பாதையில் உடஞ்சி போய் உட்காரும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் என்னைக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா சூழ்நிலைகளை மாற்றுகிறவ கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை மாத்திரம் பிடிச்சுக்கோங்க. அவர் நல்லவராக தான் இருக்கிறாரு, அவர் நல்லவர் தான். பிசாசு வந்து சொல்லுவான், இப்படி இந்த காதில் வந்து சொல்லுவான், அந்த காதில் வந்து சொல்லுவான், உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பணம் போயிடுச்சு, பொருள் போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, அந்தஸ்து போயிட்டு, எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான் அவ்வளோதானே. பிசாசு ஒவ்வொரு முறையும் உங்களை வந்துட்டு ஒடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த காதலை வாங்கிட்டு சொல்லுவாங்கள்ல, இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு மனசில் ஒன்றே ஒன்று நினச்சிங்க, எந்த சூழ்நிலையும் என்னை கைவிடாத நல்ல தகப்பன் என் கூடவே இருக்கிறான்னு சொல்கிறவங்க நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஏமே நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், எந்த சூழ்நிலையும் அவர் என்னை இறக்கி விட்டுற மாட்டார். மனுஷன் வேணால் பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு போயிடலாம், மனுஷன் வேணால் கையை பிடிச்ச வேணால் உதறி விட்டுட்டு போயிடலாம், மனுஷன் வேணால் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆனால் என்னை நான் நேசிக்கிற ஒருத்தர் என்னை ஒரு காலம் 99 ஆட்டை காட்டிலும் ஒரு ஆட்டை தேடி வரவர், என்னை தேடி வந்தவர், என்னை தூக்கி எடுத்தவர், அவருடைய தோளில் என்னை தூக்கி சுமந்தவர் இன்றைக்கும் என் கூடவே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு பாடலை பாடி அப்படி நம்ம ஆண்டவர் யாரு நல்ல கையை தட்டி ஓ ஷதர பர 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 பர. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே.
ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் அவருடைய தோளில் இருக்கிறேன், அவர் சார்புல இருக்கேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலப்படுவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். தோளில. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும்ப்பா. நான் உங்க தோளில. மனிதன் துரோகம் செய்த போது துதித்தேன், துணையாய் வந்திரே. உறவுகள் தள்ளிவிடும் போது செபித்தேன், ஜெயத்தை தந்திரே. மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்து துணையாய் வந்தீரே. தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்திரே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசரேசுவே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருப்பவரே, என் அப்பா இயேசுவே. மனிதன் துரோகம் செய்யும் போது துணையாய் வந்தீரே. தள்ளிவிடும் போது ஜெயத்தை தாந்திரே. மனிதன் துரோகம் செய்யும் போது ஓ ஷதரபரா துணையாய் வந்தீரே. என்னை தள்ளிவிடும் போது கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தெய்வமே. கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே. ஆசையோடு என்னிடம் வந்து மார்போடு அணைத்தவரே, ஆசையோடு என்னிடம் வந்து மார்போடு அணைத்தவரே. பாசம் என் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை. பாசம் என் மேல் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை. என்னை தேடி வந்தவரே, என்னோடு இருப்பவரே, என் அப்பா இயேசுவே. என்னை தேடி வந்தவரே. ஓ ரபர ஷதர பரபரதர கரபலம். அறியாத எதிரிப்படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை நிறுத்தினீர். அறியாத எதிரிப்படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை
நிறுத்தி நீ ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்தீர். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்தீர். உமக்காய் ஓடிடுவேன், ஊழியம் செய்திடுவேன். உமக்காய் ஓடிடுவேன், ஊழியம் செய்தேன். தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருப்பவரே, என் அப்பா இயேசுவே. ஓ ஷபரபரா, ஓ நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்பா என்னை தேடி என் அப்பா இயேசுவே, என்னை தேடி வந்தவரே. ஓ ஷதரபரபரபரா, உம்மை மட்டும் நம்புற ஆண்டவரே, என் அப்பா இயேசுவே, என்னை தேடி வந்தவரே. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா ரபர ஷதரபரகர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இது 2 அடியை மாத்திரம் திரும்ப சொல்ல போறோம். என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் அப்பா இயேசுவே. என் அப்பா என்னை தேடி வந்தவர். எத்தனை பேர் இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிறீங்க, அவர்கிட்ட பேச வந்திருக்கிறீங்க? எத்தனையோ காரியத்துக்காக உலகத்தின் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் கொடுத்தவர் பின்னாடி என்னது? எல்லாம் உலகம் கொடுக்கலாம், ஆனா நம்ம சுவாசிக்கிற காற்றை உலகத்தினால கொடுக்க முடியாது ஐயா. இந்த சுவாசம் அப்பா கொடுத்தது, இந்த ஜீவன் அவர் அப்பா கொடுத்தது, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது, எல்லாம் அவர் கொடுத்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் நீங்க கொடுத்ததுதான்ப்பா. நான் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா மாறட்டும். உடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தாழ்த்தி விரும்பிக்கிறோம் சுமக்கல நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனாவது நாள்? 23வது நாளில் பரமனின் பாதத்தில் அமர்ந்திருக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் விசேஷமாக யாராவது அழைத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, மற்ற காரியங்கள் மீட்டிங் அங்கங்கன்னு போயிட்டே இருக்கிறனால தொடர்ந்து சில காரியத்தை வந்துட்டு செயல்படுத்த முடியல. ஆனாலும் இந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யணும். இது பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. பல பேர் இந்த நேரத்தில் வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணி பரமனின் பாதத்தில் உட்கார்ந்து ஏதாவது தேவன் நம்மளோடு பேசுவாரான்ற ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் அதில் இணையிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாட்களில் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிற சாட்சிகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் புதியதானவர்கள்லாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லாரும் சொல்லும்போது சொல்கிறாங்க, கட்டாயம் நாங்களும் அதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு தரிசனத்தோடு ஒரு திட்டத்தோடு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாக கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ நாட்களை வந்துட்டு ஆண்டவர் வெற்றிகரமாக செயல்படுத்த உதவி செய்திருக்கிறார். இனிமேலும் அதை செயல்படுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு யாராவது செய்தி கொடுக்கும்போது அவர்கள் மூலியமாகவும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான். இனிமேலுக்கு அடிக்கடி வந்துட்டு இந்த 40 நாளுக்குள்ளார யாரையாவது கனெக்ட் பண்ணி அவங்களோடு பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நானே எடுத்து செயல்படுத்தும் போது ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ
ஸோ ரொம்ப அது கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு பெரிய காரியத்துக்குள்ளாராக நம்ம செபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய எல்லா ஜெப குறிப்புகளுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த ஸ்தல போதகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே ஒரு வார்த்தையை குறித்து, தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியத்துவம், தேவன் நமக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நமக்கு அநேக காரியங்களில் நம்மளை முதன்மைப்படுத்துகிறார். நம்மளை எல்லா காரியங்களிலும் ஒரு முதன்மையான காரியத்தில் நம்மளை வைக்கிறார். ஆனால் நாம் தேவனை எந்த விஷயங்களில், எல்லா காரியங்களையும் ஒரு முதன்மையான இடத்துல வைக்கிறோமா? அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. முக்கியத்துவத்தின் முக்கியத்துவம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதன் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமோட ஸ்டோரி, ஆபிரகாமுடைய எல்லாருக்குமே தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரு காரியம், நம்மளோடு இடைப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு என்பவன் அவன் சொரூபங்களை செய்து அதை விற்பனை செய்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. சிலை வழிபாடுகள் செய்கிறவனாகவும் சிலைகளை செய்து அதை விற்பனை செய்கிறவனாகவும் இருக்கும்போது அவனுடைய மகனை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேராகுடைய மகனை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியங்கள் உன் பேரை பெருமைப்படுத்துவாராம். எனக்கு அநேக இடங்களில் நம்ம கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இது ஒரு வாக்குத்தத்த வசனம். அந்த 2024 கடைசி மாதத்துக்குள்ளாக 40 நாள் உபவாச ஜபத்துக்குள்ளாக வந்திருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவராக தேவன் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் மேலே ஒருவனை முக்கியத்துவப்படுத்த ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு கொஞ்சமாக இல்லை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே நம்ம வாங்கிச்சோன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கிய, ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக இல்லை, ஒரு சின்ன மந்தைக்கிளி தலைவனாக இல்லை, பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதிகளின் தகப்பனாய் உன்னை நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த காரியம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தக இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு, இன்னொரு ஒரு நெருங்கிய சொந்தத்துக்கு, ஒரு நெருங்கிய ஒரு மனுஷனுக்கு, ஒரு நண்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 70% கொடுப்பாங்களாம். மேக்ஸிமம் 70%. எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம், அவங்களுக்குன்னு ஒரு பையாட்டு கொடுப்பாங்களே தவிர எனக்குள்ள எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தவனை தூக்கணும், ஒருத்தவனை கரம் பிடிச்சி தூக்கணும், அவனை நான் உயர்த்தணும் அப்படின்னு வச்சுட்டான்னா கொஞ்சம் இல்லை, எல்லாவற்றையும் பூமியில் உள்ள சகல
காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர்களுக்கு சொந்தமாய் கொடுப்பார். ஆண்டவருடைய அன்பு மிகவும் பெரிதான அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தவங்களை முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா, ஒருத்தவங்களை ஒரு காரியங்களில் முக்கியத்துவம் இவன் தான் எனக்கு முக்கியமானவன் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு நான் கொஞ்சத்தில் கொடுக்க மாட்டேன், கொஞ்சமாக நான் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள எல்லாவற்றையும் பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. கர்த்தருடையது எல்லாமே நமக்கு என்னங்க, நமக்கும் சொந்தம். அப்பா பிதாவே கூப்பிட சிவகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தையனுக்கு சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்பா பிதாவே அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அப்பாவுக்கு சொன்னா யாருக்கு சொந்தம் சொல்லுங்க, நமக்கும் சொந்தம். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு கொஞ்சம் இல்லை பெரிய ஜாதியை உன் மூலமாக ஒரு பெரிய ஒரு சந்ததி உருவாக்கப்படும். அதுக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை யார் சபிக்கிறார்களோ அவங்கள நான் சபிப்பேன். உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி. ஒருத்தவன் உன் மேலே கையை வச்சானா இந்த ஆண்டவருடைய கண்மணி மேலே கையை வச்சதுக்கு சமம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்போது ஆண்டவர் ஒருத்தவனை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை ஃபுல் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே கொஞ்சம் இல்லை, 70% இல்லை, 50% இல்லை, ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆபிரகாமை முக்கியத்துவப்படுத்துகிறார். அடுத்த ஒரு காரியங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா 12:3 பார்க்கும்போது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆண்டவர் தேவன் ஒருவனை அழைக்கும் போது அவனுக்கு ஆசீர்வாதம் கொஞ்சமல்ல, அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கிறவனாய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? அநேக ஆசீர்வாதம் கிடைக்கல, அநேக நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இருக்க, ஏதோ ஒரு துன்பத்தில், ஏதோ ஒரு வியாதியில், ஏதோ ஒரு வறுமையில், கடன் பிரச்சனைகளில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முக்கியத்துவப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னை ஒரு காலத்தில் முக்கியத்துவப்படுத்தும் போது நீ நினச்சிருக்கல, நான் வறுமையில் இருக்கேன், நான் கடன் பிரச்சனைகளில் இருக்கேன், நான் வியாதியில் இருக்கேன், அது எல்லாவும் மாறும். கர்த்தர் அப்படியா உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம் 17வது வசனம், ஆபிரகாமுடைய மனைவியாக சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது அவனை மாத்திரம் இல்லை, அவனுடைய மனைவி சாராயையும் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளை முன்குறிச்சு நம்மளை தூக்க ஆண்டவர் நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சுட்டானா, நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாமுடைய மனைவியாக சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஏன்னா சாராயின் நிமித்தமாக தான் ஒரு சந்ததி உருவாக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் ஆபிரகாமையும் சாராயையும் எவன் தொடரானோ அவன் செத்தான். ஹல்லேலூயா. எவனாலும் கையை வச்சானா அவனோட ஜோலி என்ன, அவனோட ஜோலி முடிஞ்சிடுச்சு, அவனோட ஜோலி முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ட் பண்ணார். ஆனால் அடுத்த ஒரு காரியம், 13வது அதிகாரம் 6வது வசனம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒருத்தவர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டானா கொஞ்சம் இல்லை, ஒரு 10 ஆடுகள் இல்லை,
100 ஆண்டுகளில் பூமி தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தினால எனக்கு அநேக இந்த காலகட்டத்தில், இந்த கிருபையின் காலத்தில் அநேக உபதேசங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே மையப்படுத்தி போய் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை மட்டுமே மையப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை மட்டுமே மையப்படுத்தி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் 1வது வசனத்தில் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஆண்டவர் கொடுக்குற முதல் வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு. எனக்கு அநேகருடைய வீடுகளில் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டுன்னா தவறான காரியங்களை நினச்சிக்க வேண்டாம். அவனுடைய தகப்பனுடைய வீடு விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. விக்கிரக சொரூபங்களை உண்டாக்க வீடுகளில் அநேகமாய் வைத்திருந்தான் விற்பனைக்காக. அந்த கடவுளை வழிபடுறதுக்காக அது அநேக காரியங்களை தேராக கொண்டு வச்சுருந்தான். அதனால தான் சொல்கிறாரு, முதல்ல உன் வீட்டை விட்டு புறப்படு. 2வது உன் தேசத்தை விட்டு புறப்படு. 3வது உன் இனத்தை விட்டு புறப்படு. ஆபிரகாம் இந்த 3 விஷயத்துக்கும் ஆபிரகாம் செவி கொடுத்தான். எனக்கு அநேக நம்மளுடைய காரியங்களில் இருக்கிறதான உலக காரியங்களை விட்டு நாம் வெளியில் வந்திருக்கிறோமா? தேவன் இடைப்படுகிற காரியம், தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் என்னுடைய பாரம்பரியத்தை விட்டு நான் வெளியில் வந்திருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பாரம்பரியம் இன்னும் வீடுகளுக்குள்ள இன்னும் இருக்கு. இனத்தின் பாரம்பரியம், வீட்டின் பாரம்பரியம், தேசத்தின் பாரம்பரியம். ஹல்லேலூயா. பாரம்பரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளான ஒரு காரியம் சொல்கிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் உலகத்தில் இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் விக்கிரகத்துக்கு செஞ்சேனோ, உலகத்தில் இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அநேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தனோ, அது அப்படியே இயேசு சாமிக்கு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க. அநேக வாயில் வர மாட்டேங்குது. என்ன இது பாரம்பரியத்தின் கட்டு. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியம், உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியிலே வா. நான் உலகத்தில் இருந்து போய் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தேன், யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். இப்போ தேவனுக்குள்ளே வந்திருக்கும்போது யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஆண்டவர் உங்களை பிரித்து எடுக்கிறார். உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் நான் அநேக முறை நான் யோசிக்கிற ஒரு காரியம், எவ்வளவோ ரொம்ப மகத்தானவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள் இந்த பூமியில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களை காட்டினோம் பாவியிலும் பிரதான பாவியாகிய உங்கள் மேலே என் மேலே தான் தேவனுடைய கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. உங்களையும் என்ன அழைச்சாரு. ஆனால் அவரை அழைச்சி நம்மள்கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு உன் இனத்தின் காரியங்களை விட்டு வெளியில் போனால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்ன பிரச்சனை? அந்த பாரம்பரியம் நம்மளை விட மாட்டுது.
பாரம்பரியம் அப்படின்னா பாரம்பரியத்தின் ஆவிகள் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்குது. நான் ஒரு சின்ன காரியங்களை மட்டும் சொல்லுங்கள். கோபம் கோபத்தை வச்சு பார்த்தோன்னா எங்கள் தாத்தாவுக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு மூர்க்கமான காரியங்கள் கோபமான காரியங்கள் இருக்குன்னா அது எங்கள் அப்பாவுக்கும் வரும், அது எனக்கும் வரும். ஆமாவா ஆமாவா இல்லையா? இதுதான் பாரம்பரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்கள் அப்பாவுக்கு இந்த கோபம் எனக்கு இன்றைக்கி சாமி, எனக்கு இன்றைக்கி பாஸ்டர் நான் ரொம்ப சாந்தமாக ஆகிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் மாற்றி சொல்ல முடியும்? ஆண்டவர் பார்க்குறார், எனக்காக சொல்ல வேண்டாம், ஆண்டவர் பார்க்குறார். பாரம்பரியத்தை விட்டு வெளியேறும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆசீர்வாதத்தை உங்கள் முன்னாடி வச்சுட்டார், நீ எழுந்து வந்து எடுத்துக்கணும். கானான் தேசம் இந்த இடத்துல இருக்குப்பா, கிளம்பி வந்து கானான் தேசத்தில் ஏது பாலும் தேடும் ஓடுகிற தேசம் உனக்கு சொந்தம். நீ பண்ண வேண்டியது என்ன? உன்னுடைய இனத்தை விட்டு உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் உட்கார்ந்த இடத்துலையும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு பாலும் தேடும் ஓடுகிற தேசம் சொல்லுங்க. சோம்பேறித்தனம். ஹல்லேலூயா. சோம்பேறித்தனம் அநேகருக்கு அந்த ஒரு சோம்பேறித்தனம் என்ன பண்ணுறது? நான் செய்கிற காரியமே செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை நான் அதிகமாக எங்களுடைய சபையில் சொல்லுகிற காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் மட்டும் போதாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கொண்டு நல்ல அந்நிய வசதி லபலபலபன்னு கத்தினா மட்டும் போதாது, வாழ்க்கையாக மாறணும். எப்படி பாச வாழ்க்கையாக மாறுது? எலியாவை கூட்டினா நம்ம பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். சரி, 24 hours சஞ்சரிக்கிறவனாக இருந்தால் எப்படியா குடும்பத்தை பார்த்தா? பிள்ளைகளையும் பெற்றான். சரி, நான் யோசித்து பார்க்குறேன், அவன் குடும்பத்தையும் பார்த்துருக்கான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாகவும் இருக்கானா. அவன் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக குடும்பம் வித் காட் ரெண்டு காரியங்களையும் ஈக்குவலாக அவன் வந்து செய்யும்போது தான் தேவன் அவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருந்தான். இந்த காரியங்களிலும் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போதும் தேவன் அவனை வந்து சிநேகிதனே என்று அழைக்கிறார். இவனுக்கும் குடும்பம் இருக்குது, இவனுக்கும் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். இப்போ ஆண்டவன் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார்? ஒருத்தவனை முக்கியத்துவம் படுத்திட்டானா, ஒருத்தவனை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டானா, அவன் எந்த விதமான ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, பூமி தாங்கக்கூடாமல் போனது. அடுத்தது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது 3வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவனே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் அவங்ககிட்ட இன்னைக்கு இருக்க கடன், அநேகருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை. ஹல்லேலூயா. கடன் அங்கே வாங்கி கட்டலாமா, இங்கே வாங்கி கட்டலாமா, அதை வாங்கி இதை எடுக்கலாமா, இதை வாங்கி அதை எடுக்கலாமா, அப்படி தான் போயிட்டு இருக்க ஒழிய
தேவன் சொல்லுறாரு, வெளியிலேருந்து நான் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன். வேற ஒருத்தவனுடைய வித்தை நான் உனக்கு சுதந்திர வழியாக்க மாட்டேன். உன்னுடைய வித்து, உன்னுடைய மனைவியிடத்திலிருந்து தான் சந்ததி புறப்படும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்ககிட்டயே தாங்க இருக்கு. ஆசீர்வாதம் உங்ககிட்டயே தான் இருக்கு. அதை நம்ம பார்க்காம ஆசீர்வாதம் அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, அந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் வாங்கலாமா, அப்படியா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஊழிய என்கிட்டயே ஆசீர்வாதம் இருக்கா, நான் எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்க எனக்கு நமக்கு தெரியலை. இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நான் வேற ஒருத்தவனுடைய வித்தை வச்சு உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க மாட்டேன். உன்னுடைய கற்ப பிறப்பாக இருக்கிறவன் அவனை மட்டுமே வச்சு நான் சந்ததியை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க சார், அவர் ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தார். ஆபிரகாம் அவ்வளோ உயர்த்தார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை எதிர்க்கிற ராஜாவுக்கு முன்பாக தேவனே எதிர்க்கிறார் அந்த ராஜாவை. சாராய் நிமித்தம் அந்த ராஜாவுக்கு வேதனை. ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணாரா, வாதித்தாரா. அந்த அளவுக்கு ஒருத்தவனை ப்ரொடக்ட் பண்ணி ஒருத்தவனை பாதுகாத்து அவனை உயர்த்த ஆண்டவர் சித்தமாக இருக்கும்போது இவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? ஹல்லேலூயா. தேசத்தை விட்டு வந்தாச்சு, இனத்தை விட்டு வந்தாச்சு, தகப்பன் வீட்டை விட்டு வந்தாச்சு, விக்கிரகத்தை விட்டு வந்தாச்சு, இன்னும் அநேக பாரம்பரியத்தை விட்டு வந்தாச்சு. ஆனால் பாதி தூரம் தாண்டினதுக்கு அப்புறம் யோசிக்கிறான். எதில்? ஆண்டவருடைய வார்த்தையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள், அநேக சபைகள் பாதி கணத்தில் நிற்கிறாங்க. போகலாமா வேண்டாமா? ஆண்டவனை நம்பி இறங்கலாமா? மனுஷனை நம்பி அநேக இறங்குறாங்க. வித் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனுஷனை நம்பி அநேக ரிஸ்க் எடுக்கிற காரியங்களில் அநேக இறங்குறோம். ரிஸ்க் எடுக்கிறோம், மனுஷங்களை நம்பி ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் தேவனை நம்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம். இந்த இடத்துல தான் விசுவாசம் ரொம்பவே கம்மியாகும். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணக்கூடாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவனை நம்பி இறங்கிட்டோம்னா ஆண்டவன் வேற லெவலில் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவான். ஆனால் எனக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவனை நம்பி இறங்குறதுல தான் பிரச்சனை. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆகார் இஸ்மவேலை ஆசிட்டு வனாந்தரமான ஒரு இடத்துல போகும்போது அவனுக்கு அந்த குழந்தை தாகத்தில் தண்ணிக்காக ரொம்ப அழுது போது ஆண்டவர் அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டார். வனாந்தரத்தில் நீரூற்று உண்டானது என்று வேதத்தில் இருக்கு. வனாந்தரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில், அநேகருடைய குடும்பங்களில், அநேகருடைய வீடுகளில் வனாந்தரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சத்தம், உன்னுடைய அழுகுறல் அது தேவனை நோக்கி இருக்குமானால் தேவன் உடனடி பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கலாம், டைமில் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். சரி, ஆபிரகாமை ஆண்டவர்
வர சொல்லிட்டாரு. ஆபிரகாம் வந்துட்டாப்புல. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆசீர்வதித்தாரு, உயர்த்தினாரு. ஆனால் இந்த இடத்துல பாதி கிணறு தாண்டும்போது ஆபிரகாமுக்கு அவனுடைய மனைவி சொல்லுகிற காரியம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1-2வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறாய், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? சாராளுக்கே தெரியுது. அப்படின்னு சொன்னால், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதித்த ஆண்டவர், பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார், உன்னுடைய வித்தை வச்சு தான் உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லும்போது, ஓ மனைவி கிட்டேருந்து பிள்ளை பிறந்துதா, அவன் மூலமாக தான் சந்ததியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல அவன் யாருக்கு செவி கொடுக்குறான் அப்படின்னா, மனைவியினுடைய வார்த்தைக்கு. சரி, அவனோட மனைவியினுடைய வார்த்தையே ஒரு சமாதானம் தரும் விதமாக ஆண்டவருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இல்லை. என் அடிமை பெண்ணோடு ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளை முக்கியத்துவப்படுத்தி நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிற போது உயர்த்தி வச்சிட்டார். அநேகரை உயர்த்துகிறார், உயர்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? உலகத்துக்கா, தேவனுக்கா? சொல்லுங்க. ஆண்டவர்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வேணும். ஆனால் நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஆண்டவருக்கா, உலகத்துக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம், ஒரு கல்யாண நாள் வந்துச்சுன்னா சபையில் சில பேர் ஆராதனையை முடிச்சுட்டு பிரசங்க டைமில் ஓடிடுவாங்க. சில பேர் ஆராதனைக்கே வர மாட்டாங்க. சில பேர் 11 மணிக்கு 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 11 மணி, 11:30 மணி, 12 மணி. சில பேர் நாட்டமாகவே கட்டணம் சொல்லும்போது தான் வராங்க. யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இன்று நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சொத்து கிருபையாக இருக்கிறது. ஐயா, ஆசீர்வாதம் மட்டும் இல்லையா, நான் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை. ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் வைங்க. எத்தனை வேலைகளில் நான் மதிச்சு இருப்பேன், எத்தனை நேரங்களில் நான் ஒன்றுமில்லாத போயிருப்பேன். எல்லா இடுக்கண்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிட்டு நம்மளை ஒரு மனுஷனாக உயர்த்தி ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்படி என்னும்போது நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஐயா. ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்த ஐயா. ஆனால் நான் இன்னைக்கு உலகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆண்டவர் வேதனைப்படுகிற காரியம், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்னொரு காரியங்களும் கூட இந்த ஆபிரகாம் என்ன பண்ண, தேவனை முக்கியத்துவப்படுத்தலை, உதாசனப்படுத்திட்டான். பலி கொடுக்குற காரியத்தில் பதினேழு 10 பலி கொடுக்குற காரியங்களில் தேவனை ஆபிரகாம் உதாசீனப்படுத்திட்டான். இன்னைக்கு நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எல்லாம் இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடினவர்களாய் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? உலகத்துக்கா, தேவனுக்கா?
ஐயா 40 நாள் உபவாசம் போடுறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன். நல்லதுயா, நல்ல விஷயந்தான். எதுக்காக ஃபாஸ்டிங் போடுறீங்க? எதுக்காக ஏன் ஃபாஸ்டிங் போவீங்க? ஆசீர்வாதத்துக்காகவா? ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவா? வீடு கட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவா? உனக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் முன்னமே அறிந்திருக்கிறார். உன்னை அழைச்ச ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடுவாரோ? உன்னை அழைச்ச ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடுவாரோ? எதுக்காக ஏன் ஃபாஸ்டிங் போடணும்? கர்த்தாவே, நாங்கள் தெரிக்கிறோம், நான் உம்மை பார்க்கிறவனாய், உம்மை உயர்த்துகிறவனாய், உம்மை மாத்திரமே பார்க்கிறவனாய் கர்த்தாவே இருக்க உதவி செய்வேன். என்னுடைய எல்லா விஷயங்களிலும் நான் உம்மை முக்கியத்துவப்படுத்துகிறவனாய் இருக்க உதவி செய்வேன். கொஞ்சம் மனம் மாறு. மகா இறக்கமும் கிருபையுடைய அன்பு நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை முக்கியத்துவப்படுத்த உதவி செய்யும். எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நான் உண்மை நிலைநிறுத்தி உண்மை முக்கியத்துவப்படுத்த உதவி செய்வதாக. துணிகர மகிமையாவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்ல நம்மளோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முதன்மையான இடத்தை கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? சொல்லுங்க, கூட கொடுக்கப்படுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் முதலாவது தேவனை வைக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் தேவனை சார்ந்து இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் அவர் மாத்திரம் போதுன்னு ஒரு அசைக்க முடியாத ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறீங்களோ, கட்டாயம் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு? நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, எங்களோடு நீர் பேசின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நீர் அவ்வளோ பெரியவர், மாட்சிமை நிறைந்தவர். நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர். நீங்கள் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் இழந்து செய்ய, ஆனால் நாங்கள் உமக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தரைமட்டுமாக தாழ்த்துகிறோம். உடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக தாழ்த்து விரும்புகிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாக தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், 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 ஆமென். ஸோ ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கென்று நீங்கள் விதைக்கலாம், தேவனுக்கென்று நீங்கள் செலுத்தலாம். ஸோ நிறைய பேர் செலுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக செலுத்த விரும்புகிறவங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வந்துடும், கூகுள் பே மற்ற காரியங்கள் வந்துடும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் விதைக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.